Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான Chettinad பால் பணியாரம் தான் பார்க்க போறோம். இது செய்யிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இத பாருங்க, லுக் வைஸே பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஜூஸியா சாப்பிடும்போதே அவ்ளோ நல்லா இருக்கும். கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது செய்யிறதுக்கு உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்ல. 1 கப் உளுந்தும் 1 கப் அரிசி மாவு இருந்தா போதும். சூப்பரா செஞ்சிரலாம். அதுக்கு அப்புறம் இத ஊற வைக்கிறதுக்கு பால் தேவைப்படும். அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். பாருங்க எவ்ளோ ஜூஸியா சூப்பரா ஊறி நல்லா இருக்குன்னு பாருங்க. நான் அந்த உள்ள டெக்ஸ்சர் காமிக்கிறேன் பாருங்க. செமையா வந்திருக்கு. வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா அந்த பால் பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் அளவு நல்ல முத்துன தேங்காய் துருவலை எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுல இப்போ ஒரே 1 கப் அளவு தண்ணி ஊத்தி இப்போ இத நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துறலாம். பாருங்க நான் இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இத ஃபில்டர் பண்ணிக்கலாம் லைட்டா. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சோ இல்ல கை வச்சோ கூட நீங்க நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த தேங்காய் துருவல்ல ஒரு 4 அல்லது 5 முந்திரி பருப்பு, ஒரு 4 அல்லது 5 பாதாம் சேர்த்துட்டு அதே மாதிரி இன்னொரு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துறலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்ல மையா அரைச்சிரணும். ஃபர்ஸ்ட் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் இன்னொரு கப் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த பாதாம் முந்திரி எல்லாம் நல்லா அரைப்படும். ஃபர்ஸ்டே 2 கப் தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்கா அரைப்படாது. அதனால தான் பாருங்க எவ்வளவு நல்ல மையா அரைஞ்சிருச்சுன்னு. இப்போ இதையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் நல்லா புளிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இருக்கிற தேங்காய் துருவலை நீங்க ஹேர் பேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு அப்புறம் இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் பால் இருக்குல்ல, இதுல நம்ம இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். நான் பிரவுன் சுகர் தான் சேர்த்துக்க போறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 கப் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்ல இதோட கம்மியா போடுறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்பதான் அந்த இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்கு தான். இதுக்கு பதிலா சுகருக்கு பதிலா நீங்க வெல்லம், நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது தனியா இருக்கட்டும். இப்போ 1 கப் அளவு முழு உளுந்து, தொலி இல்லாத உளுந்து எடுத்து இத நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் போல நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நான் அந்த உளுந்து இந்த கப்புக்கு 1 கப் எடுத்துர்க்கேன். இது 125 ml கப். இது நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் ஊற வைங்க. அதுக்கு மேல ஊற வைக்க வேண்டாம். கரெக்ட்டா 2 மணி நேரம் ஊற வைங்க போதும். இப்போ இத நல்லா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் ஈரப்படுத்திக்கோங்க. ஈரப்படுத்திட்டு அதுக்கு அப்புறம் அந்த உளுந்த போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஈரப்படுத்திட்டு அப்புறம் உளுந்த போட்டு அரைச்சீங்கன்னா உங்களுக்கு உளுந்து ஒட்டாது மிக்ஸி ஜார்லலாம். கடைசியா க்ளீன் பண்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இத 1-2 அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு நம்ம கழுவி ஊற வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியே வச்சு கொஞ்சமா சேர்த்து அரைச்சுக்கோங்க. அரைக்கிறது பாத்தீங்கன்னா நீங்க 1ஓ 2ஓ அந்த மாதிரி வச்சு மிக்ஸில அரைக்க கூடாது. சும்மா பல்ஸ் மோட்ல வச்சு லைட்டா விட்டு அரைக்கணும். ஒரேடியா 1 2 3ன்னு வச்சிர கூடாது. அப்பனா தான் உங்களுக்கு இந்த மாவு நல்லா பொங்கி வரும். அதனால கொஞ்சம் விட்டு அரைச்சுக்கோங்க. அப்பதான் மிக்ஸி சூடாகாம உங்களுக்கு நல்ல மாவு இந்த பதத்துக்கு கிடைக்கும். இந்த பாருங்க இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்படி அரைச்சு எடுத்துக்கிட்டா போதும். இப்போ இதுல அதே எந்த கப்ல உளுந்து எடுத்தீங்களோ அதே கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இத நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உளுந்து அரைக்கும்போது மட்டும் கவனமா அரைச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊத்தி அரைச்சிர வேண்டாம். அந்த ஊற வச்ச கொஞ்சோண்டு தண்ணியை வச்சு கொஞ்சமா ஊத்தி அந்த கன்சிஸ்டன்சியை மட்டும் கரெக்ட்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க போதும். பாருங்க இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து லைட்டா அது மேலே இப்படி போட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்ல விழணும். இதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிரலாம். இப்போ தேங்காய் பாலும் ரெடியா இருக்கு. ஆயிலும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் மிதமான சூடுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு அதுக்கு அப்புறம் கொஞ்சமா போட ஆரம்பிங்க. இப்போ இதல கொஞ்சமா கையில எடுத்து குட்டி பால்ஸா போட்டுக்கோங்க. எவ்வளவு குட்டியா போட முடியுமோ அவ்வளவு குட்டியா நீங்க போட்டுக்கலாம். அப்பனா உங்களுக்கு எடுத்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். நான் இந்த சைஸ்ல போட்டுருக்கேன். ஒரு மீடியமான சைஸ்ல போட்டுருக்கேன். போட்டுட்டு இத நீங்க போட்டதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இத நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மெஷர்மென்ட்ல நீங்க போட்டு எல்லாம் செஞ்சீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வெளியில கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்ட்டாவும் வரும். ரொம்ப ஜூஸியா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஈஸியான ரெசிபி. இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர்ல நல்ல ஃப்ரை ஆயி வந்ததும் இதை எடுத்து அப்படியே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால்ல டைரக்ட்டா சேர்த்துக்கலாம். அப்படியே சூடாவே அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்பதான் அது நல்லா ஊறி ஜூஸியா உங்களுக்கு கிடைக்கும்.
நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த தேங்காய் பால் செய்கிறதுக்கெலாம் எனக்கு வந்து நேரம் இல்லைங்க, சீக்கிரமாக டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உளுந்தை மட்டும் ஊற போட்டு இந்த மிக்சிங் மட்டும் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் நார்மல் பசும்பாலில் கூட சுகரு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர்லாம் கலந்து அதில் கூட இதை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பாலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் இதை போட்டு கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி அப்படியும் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக தேங்காய் பால் வச்சு செஞ்சு பாருங்கள். அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு ஸ்பூனை போட்டு கலக்காதீங்க, ஏன்னா அது நல்லா ஊறி போய் இருக்குமா, உங்களுக்கு வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப கரண்டியை போட்டு கிண்ட வேண்டாம். பாருங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அது நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம், சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அந்த பால் எல்லாம் அந்த பணியாரத்துக்குள்ளே இறங்கி ஜூஸியாக சூப்பராக இருக்கும். நான் இப்போ ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போது செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ இதில் ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி பிக்கும் போதே அந்த ஜூஸ் ஃபுல்லாக அந்த தேங்காய் பால் ஃபுல்லாக கீழே வடியுது பாருங்கள். உள்ளேயும் எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது. சூப்பராக ஊறி நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இந்த சூப்பரான செட்டிநாடு பால் பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.